வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேச இணைந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நான் பேசணும்னு நினைக்கிற ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் அப்படிங்கிறது டெல்லியோட எலெக்ஷன். டெல்லி எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்திருப்போம். அதிர்ச்சி தோல்வி, அதாவது யாரும் எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட். தேர்தலுடைய அந்த தேர்தலுக்கு பின்பு வந்த அந்த கருத்து கணிப்புகள் உறுதி செய்யற மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ல எதிர்பார்க்காத விதமா ஆம் ஆத்மி பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கு. களம் மும்முனை போட்டியில இருமுனை போட்டி தான். அது ஆம் ஆத்மி விசஸ் பிஜேபி தான் அப்படின்னு ஏற்கனவே சொன்னது. அதுபடிதான் நடந்து வந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப ஆம் ஆத்மியோட இந்த தோல்விக்கு பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா உள்ளிட்ட முக்கியமான சத்யேந்தர் ஜெயின் முக்கியமான நபர்களுமே தோத்துருக்காங்கிறத பாக்குறோம். முக்கிய தலைவர்லாம் காணாம போனதுக்கு பிறகு இப்ப அடுத்த கட்டமா ஆம் ஆத்மியோட நகர்வு என்ன, ஆம் ஆத்மியோட ஃபியூச்சர் என்ன, அரவிந்த் கெஜ்ரிவாலோட அடுத்த கட்ட அரசியல் என்ன, இதை பத்தி எல்லாம் பேச வேண்டியதா இருக்கு. நீங்க இது எப்படி பாக்குறோம்? நீங்க அடுத்த ஆம் ஆத்மி எப்படி நகரும் நீங்க பாக்குறீங்க? இல்ல, ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான நிலை உருவாகிவிட்டது அரசியல் களத்தில் என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதற்கு 100 விழுக்காடு யார் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்னால் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் பொறுப்பேற்க வேண்டும். உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும் என்று கருதுகிறேன். 2013ஆம் ஆண்டு அண்ணா ஹசாரே ஊழலுக்கு எதிரான ஒரு இயக்கத்தை கட்டிய போது அது ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருப்பதை போன்ற ஒரு தோற்றம் தந்தது. இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அன்றைக்கு நடிகராக போய் நேரடியாக ஆதரவு தெரிவித்தார். இங்கே நம்முடைய சென்னையில் கூட எலைட் மக்கள் எல்லோரும் சேர்ந்து, நன்றாக என்னுடைய வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்கள், எலைட் மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஊழலுக்கு எதிரான இயக்கத்தில் ஒன்றிணைந்து கொண்டு இங்கேயும் அதனுடைய பிரதிபலிப்பை சென்னையில் நிகழ்த்தினார்கள். இப்படி எல்லா மாநிலங்களிலும் ஓரளவுக்கு அது எடுபட்டு போனது. ஒரு விஷயம் ரொம்ப அரசியல் களத்துல தெளிவா உள்வாங்க வேண்டியிருக்கு. ஊழலா மதவாதமா என்று பார்க்கிற போது மதவாதம் தான் பெரிய ஆபத்து. அதே நேரத்தில் மக்கள் ஊழலை ஏற்றுக்கொள்கிற மனநிலையில் இருக்கிறார்களா என்று கேட்டால் ஏற்றுக்கொள்கிற மனநிலையில் இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு டெல்லி தேர்தல் உணர்த்தி இருக்கிறது. உண்மையிலேயே ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலும், மணிஷ் சிசோடியாவும், சஞ்சய் சிங்கும் நிரபராதிகளா குற்றவாளிகளா என்பது அல்ல பேசு பொருள். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் சதிவலைகள் குறித்தெல்லாம் மக்கள் பார்ப்பதில்லை. ஆனா ஊழலுக்கு எதிரான இயக்கம் என்று ஒன்றை நடத்தி அதன் மூலமாக அரசியல் வயப்பட்டு அதிலிருந்து ஒரு அரசியல் கட்சியை துவங்கி அதிகாரத்தை நோக்கி நகர்கிறது ஆம் ஆத்மி கட்சி. தொடர் வெற்றிகளை குவிக்கிறது ஆம் ஆத்மி கட்சி. பஞ்சாபில் ஆட்சியை கைப்பற்றுகிறது ஆம் ஆத்மி கட்சி. இப்படி மக்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள் என்கிற அந்த பிம்பத்தை ஏற்கிறாங்கல்ல, அந்த பிம்பத்தை சிதைக்கிற ஒரு வேலையை ஆம் ஆத்மி கட்சியை நோக்கி அரசியல் சதிவலைகளாக பின்னப்படுகிற போது அதை ஆம் ஆத்மி கட்சி எப்படி எதிர்கொண்டதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. என்னை பொறுத்தவரையில் தேர்தல் களத்தில் ஆம் ஆத்மி கட்சி இதை ஒரு பேசு பொருளாக கையில் எடுக்கவே இல்லை. மாறாக நீங்க யமுனை நதியிலிருந்து தண்ணீரை பத்திரமாக கொண்டு வந்து வீட்டினுடைய வாயிலுக்கு தருகிறேன் என்று தேர்தல் பிரச்சாரத்தில் கடந்த காலத்தில் நீங்கள் முன்வைத்தீர்கள். அது உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி. இந்த முறை அந்த நரேஷனை பிஜேபி செட் பண்றாங்க. அதுக்கு காங்கிரஸ் ஈல்ட் ஆகுது. அந்த நரேஷனுக்கு நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். பிஜேபி செட் பண்றாங்க அந்த நரேஷனை. எங்க யமுனை நதியிலிருந்து வந்த தண்ணீரை நீங்க கொண்டு வந்து தருவதாக சொன்னீர்களே, தரலையேன்னு தேர்தல் பிரச்சாரத்துல கேக்குறாங்க. உடனே நீங்க யமுனை நதியிலிருந்து வருகிற தண்ணீரை குடிப்பதற்கு தயாராக இருக்கிறீங்களா? 24 மணி நேரம் உங்களுக்கு அவகாசம் தருகிறேன்னு ராகுல் பேசுறாரு. அப்ப பிஜேபி செட் பண்ற நரேஷனை காங்கிரஸ் கையில் எடுக்குது. இப்ப ஆம் ஆத்மி கட்சி இந்த நரேஷனை எப்படி எதிர்கொண்டிருக்க வேண்டும்? தேர்தல் களத்துல நீங்க என்ன செய்திருக்க வேண்டும்? ஆம் ஆத்மி கட்சியும் பிஜேபி என்ன ட்ராக் எடுக்கிறாங்களோ, எந்த ட்ராக்குக்கு இந்த தேர்தல் பிரச்சாரத்தை கொண்டு போறாங்களோ, அதன் பின்னால் பின்தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சியும் பதில் சொல்லிக் கொண்டே போகிறது. என்ன தெரியுமா சொல்றாரு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்? அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த இடத்தில் தான் முதல் சரிவை தேர்தல் பிரச்சாரத்தில் சந்திச்சார். எங்களுடைய நதி பாழ்பட்டு போயிருக்கு, அதுல விஷத்தை கலந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. எப்படிங்க விஷத்தை கலந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஹிமாச்சல், உத்தரகாண்ட் இப்படி எல்லாம் தாண்டி வருகிற அந்த நதியில அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய ஹரியானாவினுடைய முதலமைச்சர் விஷத்தை கலக்குறாங்க அப்படிங்கிறது ரீதியிலான ஒரு தேர்தல். முதலமைச்சர்னா நேரடியா முதலமைச்சரை குற்றம் சாட்டல அவரு. முதலமைச்சர் அந்த யமுனை நதியில தண்ணீர் பருகுவதை போல ஒரு சூழலை உருவாக்குறாரு தேர்தல் பிரச்சாரத்துல அரவிந்த் கெஜ்ரிவால். அப்போ ஹரியானாவினுடைய முதலமைச்சர் அந்த தண்ணீரை பருகுவது போல ஒரு காணொளி காட்சி வெளியாகுது. இவர் என்ன சொல்றாரு?
அவர் பாருங்க கையில ஏந்துற தண்ணீரை கீழே சிந்துறாரு, அவர் குடிக்கல அப்படின்னு ஒரு சூழல் உருவாகுதுல்ல. இத அடுத்த கட்டத்துக்கு பிஜேபி எடுத்துட்டு போறாங்க. எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னா, டெல்லி ஜல் போர்டு ஒரு ரிப்போர்ட் குடுத்தது. அதாவது குடிநீர் வாரியம் இருக்கு இல்லையா? அது ஒரு ரிப்போர்ட் குடுத்தது. அந்த ரிப்போர்ட் யாருடைய துறையின் கீழ் வருதுன்னா, முதலமைச்சராக இருக்கிற அதீஷினுடைய துறையின் கீழ் வருது. அப்ப அந்த ரிப்போர்ட்ட நீங்க ஏன் ரிவ்யூ பண்ணல? அதுல புளோரைடினுடைய அளவு இப்படி இருக்கு, குளோரைடினுடைய அளவு இவ்வளவு இருக்கு, சல்பேட்டினுடைய அளவு இவ்வளவு இருக்குன்னு சொல்லி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன விதிமுறைகளை குடிநீருக்கு சொல்லி இருக்கிறதோ, அந்த விதிமுறைகளின்படி இருக்கான்னு சரிபார்க்க வேண்டிய வேலை யாருடைய வேலை? இதெல்லாம் பாஜக தேர்தல் பிரச்சாரத்துல முன்வைக்கிறாங்க. அப்ப பாஜகவுக்கு எதிராக எந்த கருத்தை ஆம் ஆத்மி கட்சி பேச வேண்டும் என்கிற அரசியல் நிர்பந்தம் இருக்கிறதோ, அங்கிருந்து வேறு ஒரு முனைக்கு ஆம் ஆத்மி கட்சியை இழுத்துட்டு போறாங்க. காங்கிரஸும் வேறு ஒரு முனைக்கு பாஜகவினுடைய அரசியலுக்கு ஈல்டாய் ஆம் ஆத்மி கட்சியை நகர்த்துது. ஆம் ஆத்மி கட்சி எவ்வளவு தந்திரமாக இந்த தேர்தல் களத்தை எதிர்கொண்டிருக்கணும். நீங்க நான் இந்த விஷயத்துக்குள்ளலாம் இப்ப போக விரும்பல சார். அதெல்லாம் ஃபெயிலியர் ரீசன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். என்னன்னா, காங்கிரஸும் ஆம் ஆத்மி கட்சியும் சேர்ந்து நின்றிருந்தா பிஜேபியை வீழ்த்தி இருக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் பிஜேபியை வீழ்த்தி இருக்க முடியாது. பலமான எதிர்ப்பை காட்டி இருக்கலாம். ஆம் ஆத்மி கட்சி முற்றும் முதலுமாக தோல்வியை தழுவி இருக்கு. தேர்தல் களத்தில் மட்டுமல்ல, அரசியல் களத்தில். சார், என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட் என்று சொல்லப்படுகிற அமலாக்கத்துறையை கையில் வைத்துக் கொண்டு எவ்வளவு மோசமான ஒரு அணுகுமுறையை ஒன்றிய அரசு கையில் எடுத்தது. இதை விட ஒரு மோசமான சூழல் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு நிகழ்த்தப்படுமா? அதை ஏன் நீங்க தேர்தல் பிரச்சார களத்துல வீரியமாக முன்வைக்க மறந்துட்டீங்க? ஒரு மக்கள் திரள் இயக்கமாக ஏன் தேர்தலுக்கு முன்பே இந்த எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு நீங்க மறந்தீங்க? எது உங்களை தடுத்தது? ஏன் நீங்கள் மக்கள் மன்றத்தில் பேசுவதற்கு தயாராகவே இல்ல? அப்போ ஏதோ ஒரு குற்ற உணர்வு உங்களை தடுத்ததாக மக்கள் கருதுறாங்க. மக்கள் பிரச்சாரத்தை உள்வாங்குறாங்கல்ல. அப்ப என்ன நினைக்கிறாங்க? இந்த அடக்குமுறை எல்லாம் வெளி மாநிலத்தில் பேசு பொருளாது. தமிழ்நாட்டில இருந்து என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட்ட நாம கேள்வி கேட்கிறோம். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வாழைப்பழமும் கொடுக்க மாட்டேன்றாங்க, இன்சுலினும் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி நாம மீடியாவுல கத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா ஆம் ஆத்மி கட்சியில 2 பேர் பேசுறாங்க, 3 பேர் பேசுறாங்க. ஏன் மக்கள் திரள் இயக்கமாக அது நடத்தப்படல? ஏன் மக்களிடத்துல போய் அந்த செய்திகள் பேசு பொருளாகல? டெல்லிக்குள்ள அது ஏன் பேசு பொருளாகல? இதை செய்ய வேண்டிய வேலை யாருடைய வேலை? ஆம் ஆத்மி கட்சியினுடைய வேலை. ஏன் அதை செய்ய தவறினார்கள் என்று பார்க்கிற போது மக்களுக்கு இயல்பாகவே ஒரு சந்தேகம் வருது. அவர் சிறைப்படுத்தப்பட்ட விஷயம் போது அந்த அந்த பிரச்சனையை ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனையா மக்களவை தேர்தல்ல அவர் பிரச்சாரமா முன்னெடுத்தாங்கிறத பார்த்தோம். ஆனா சட்டமன்ற தேர்தலில் அதை ஏன் வலிமையா முன்னெடுக்க தவறிட்டார்? என்ன பிரச்சனை? என்ன நடந்தது? இந்த இடைப்பட்ட இந்த ஒரு 6-7 மாதங்கள என்ன நடந்தது? சார், அதாவது நாடாளுமன்ற தேர்தல்ல அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்கன்னா அது காங்கிரசினுடைய யுக்தி, ஆம் ஆத்மி கட்சியினுடைய யுக்தி அல்ல. காங்கிரஸ் இந்தியா கூட்டணி ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுமைக்கும் ஒரு பெரிய கட்டமைப்பு உருவான தோற்றம். அந்த தோற்றத்தை வைத்துக்கொண்டு இதெல்லாம் பேசணும்னு ஒரு அஜெண்டா பிக்ஸ் பண்றாங்க இந்தியா கூட்டணியில. இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் எதையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி விழுங்கி இருக்கிறது, இதையெல்லாம் தன்மையப்படுத்தி இருக்கிறது, தேர்தல் கமிஷன் வரைக்கும் அவங்க விட்டு வைக்கல. தன்னாட்சி நிறுவனங்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டார்கள். உள்வாங்கி கொண்டு அவர்களுடைய சுயலாபத்துக்காக பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் நம்ம தேர்தல் பிரச்சார களத்துல பேசணும்ங்கிற நரேஷனை ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியும் சேர்ந்து பிக்ஸ் பண்றாங்க. அது ஆம் ஆத்மி கட்சியினுடைய பிக்சிங் இல்ல. ஆம் ஆத்மி கட்சியினுடைய தேர்தல் யுக்தி இல்ல. அப்போ அந்த பிரச்சாரம் இந்தியா முழுமைக்கும் எடுக்கப்படுகிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் அந்த பிரச்சாரம், பீகார் மாநிலத்திலே அந்த பிரச்சாரம், தமிழ்நாட்டிலே அந்த பிரச்சாரம், ஒட்டுமொத்த இந்தியா முழுமைக்கும் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தது இந்தியா கூட்டணி. இப்போ இந்தியா கூட்டணியில் தான் அங்கம் வகிக்கிறோம்னு சொல்றாங்க ஆம் ஆத்மி கட்சி. ஆனா காங்கிரஸ் இந்தியா கூட்டணியினுடைய முகம் என்று அடையாளப்படுகிறது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கூட என்ன சொல்கிறார்? காங்கிரஸ் இல்லாத ஒரு எதிர்க்கட்சி தேசியத்தில் அமைவது நல்ல போக்கல்லன்னு சொல்றாரு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதை சொல்றாரு. ஆனா வேறு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் சொல்றாங்களான்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க. சொல்வதற்கு தயாராகவும் இல்லை. அந்த சூழலை காங்கிரஸ் கட்சியும் உருவாக்கல. அதெல்லாம் பெரிய டிபேட், அதுக்குள்ளலாம் நான் போக விரும்பல. ஆனா அதே நேரத்துல இந்த தேர்தல் களத்துல முழுக்க முழுக்க எதற்காக பழிவாங்கப்பட்டார்? அந்த மதுபான கொள்கை வகுக்கப்பட்ட விவகாரத்துல என்ன நடந்தது? சாட்சிகளை பிறல் சாட்சிகளாக மாற்றியதனுடைய பின்னால் என்ன நடந்தது? ஒருத்தருக்கு மெடிக்கல் பெயில இடியே போய் கோர்ட்ல போட்டாங்க. ஏன் போட்டாங்க? இந்த செய்தியெல்லாம் மக்கள்கிட்ட பேசுபொருள் ஆக்கி இருக்க வேண்டுமா இல்லையா? ஒரு முதலமைச்சரா இருந்துதானே சார் பழி வாங்கப்பட்டாரு. ஒரு முதலமைச்சருக்கு தானே அநீதி இழைக்கப்பட்டது. மணீஷ் சிசோடியா என்ன தவறு செய்தார் என்பதை எத்தனை நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளில் ஏறி கேட்டார் மணீஷ் சிசோடியா. நீதிமன்றமே குட்டு வைத்ததா இல்லையா? உங்கள்ட்ட ஏதாவது ஆதாரம் இருக்காயா? கொண்டு வாங்கன்னு சொன்னதா இல்லையா?
இதை நீங்க மக்கள் திரள் பிரச்சாரமாக முன்னெடுத்திருக்க வேண்டுமா இல்லையா? ஏன் செய்யவில்லை என்று கேட்டால், ஏதோ ஒரு வகையில் அவர்கள் தேர்தல் வியூகத்தை வகுப்பதற்கு தவறிவிட்டார்கள். இன்னொன்று, ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஈகோ அந்த கட்சியை வீழ்த்தி இருக்கிறது என்றுதான் நான் சொல்வேன். ஹரியானா தேர்தல்ல வேண்டும்னா காங்கிரஸ் கட்சியோடு இணக்கமான போக்கை கையில் எடுத்திருந்தால் வேறு மாதிரியான முடிவுகள் அமைந்திருக்கலாம். ஆனா டெல்லியில 2 கட்சியும் சேர்ந்திருந்தாலும் பாஜகவை வீழ்த்தி இருக்க முடியாதுங்கிறது தான் தேர்தல் ரிசல்ட் இப்ப சொல்ற செய்தி நமக்கு. அதே நேரத்துல ஆம் ஆத்மி கட்சி எதற்காக இவ்வளவு ஈகோவோடு இருக்கணும்? நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு அதே நேரத்துல தேர்தல் இப்ப ஒரு ஈகோகளும் விஷயம் வகுக்க முடியல. தேர்தல் முடிவுகளை பத்தி இப்ப வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து மெஜாரிட்டி ஆம் ஆத்மிக்கு வேணும் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 சீட்ஸ் தேவை. அந்த 14 சீட்ஸ் பத்தின காங்கிரஸ் வந்து அந்த 14 சீட்ஸ் வந்து 14 இடங்கள்ல ஆம் ஆத்மியோட வெற்றி வாய்ப்பு வந்து காங்கிரஸ் தட்டி பறிச்சிருக்கு. அது வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் தொகுதியில இருந்து முதற்கொண்டு அது ஆரம்பிக்குது அப்படிங்கிறத பாக்குறாங்க. அப்ப அதை கம்பேர் பண்ணி பார்த்தா அந்த கூட்டணி கரெக்டா அமைஞ்சிருந்ததுன்னா நிச்சயமா வந்து பெரும்பான்மை பெற்றிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. நீங்க அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு பாக்குறீங்களா? இல்ல சார், உண்மையிலே வாய்ப்பு இல்ல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க காங்கிரஸும் ஆம் ஆத்மி கட்சியும் சேர்ந்திருந்தா இந்த அணுகுமுறையை பாஜக கையெழுத்திருக்காது. பாஜகவுடைய அணுகுமுறை வேறு மாதிரியாக இருந்திருக்கும். நீங்க அதையும் கவனத்துல கொள்ள வேண்டியிருக்கு. ஒன்று. இன்னொன்று, சீட் ஷேரிங்லயே பிரச்சனை வந்திருக்கும் சார். எந்த தொகுதியை யார் பங்கிட்டுக் கொள்வது என்பதிலேயே பிரச்சனை. அதனாலதான் நான் சொன்னேன். நீங்க 2 கட்சியும் சேர்ந்திருந்தால் மட்டும் வெற்றி அல்ல. 2 கட்சியும் ஈகோவை விட்டுட்டு இருக்கணும். இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஈகோ இருக்குல்ல, அவருக்கு பஞ்சாப்ல ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய உடனேயே தான் ஒரு தேசிய தலைவராக உருவெடுத்து விட்டோம் என்கிற எண்ணம் அவருடைய மனதில் வந்துருச்சு சார். இதுதான் பிரச்சனைக்கான மூல காரணமே. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நாம குஜராத் தேர்தல்ல போட்டியிடுறோம், ஹரியானா தேர்தல்ல போட்டியிடுறோம், தமிழ்நாட்டுல கூட நண்பர் வசீகரன் இங்க இருக்கிற அமைப்பை நடத்துறார். இப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு கட்டமைப்பை உருவாக்கி விட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடு அவருக்கு வந்துருச்சு. ஆனா இந்த அரசியல் கட்டமைப்பு ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுமைக்கும் வலிமை பெற்றிருக்கிறதாங்கிறது இருக்குல்ல. அமைப்பு யார் வேணுமோ வச்சுக்கலாம் சார். ஒண்ணு வேணாம். நீங்க மாயாவதிக்கு எல்லா பக்கமும் கட்டமைப்பு இருக்கிறதாகவே ஒரு செய்தியை எப்போதுமே சொல்லியிருப்பாங்க. பகுஜன் சமாஜ் பார்ட்டி எல்லா இடத்துலயும் இருக்குன்னு. அந்த கட்டமைப்பு பலமா இருக்கா? அந்த கட்டமைப்பால் தேர்தலை சந்திக்க முடியுதா? கேண்டிடேட்ஸே போய் தேடி பிடிச்சு கூட்டிட்டு வர வேண்டிய நிலைமை இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கிற இடத்துல நீங்க எப்படி தேசிய மாற்றம்னு தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறீங்க? ஆம் ஆத்மி கட்சி டெல்லியை மையப்படுத்தி அரசியல் செய்த இயக்கம். பஞ்சாபுக்கு அதனுடைய வீச்சு இருந்தது. பஞ்சாபில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார்கள். ஹரியானாவில் ஒரு பலமான கட்டமைப்பை உருவாக்குகிற சூழல் இருக்கு ஆம் ஆத்மி கட்சிக்கு. வலுவான கட்டமைப்பை இப்பவும் உருவாக்கல. வலுவான கட்டமைப்பை உருவாக்கி கொள்கிற சூழல். இதை தவிர்த்து வேறு மாநிலங்களுக்கு நீங்க வாங்க. அப்போ நீங்க ஒரு தேசிய தலைவர் என்கிற அந்த இடத்துக்கு வந்து விட்டதாக நீங்க கருதுறீங்கல்ல. நீங்க கருதுவது மட்டுமல்ல, உங்களுடைய கட்டமைப்பு அதற்கு ஏற்றாறு போல் இருக்க வேண்டும். இந்த இடத்துலதான் அவருக்கு பிரச்சனை வருது. நானே பெரிய கட்சி, நானே ஒரு தேசிய கட்சி, நான் ஏன் இன்னொரு தேசிய கட்சியோட டிபெண்டா இருக்கணும் அப்படிங்கிற அந்த பார்வை இருக்குல்ல, அதுதான் தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட இருந்து அவர் கத்துக்கணும். தமிழ்நாடு முதலமைச்சர் கிட்ட இருக்கிற ஒரு அணுகுமுறை அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்கள்ட்ட இல்ல. நீங்க உடனே கேட்கலாம், மம்தா பானர்ஜி கிட்டயும் தான் இல்லைன்னு. மம்தா பானர்ஜி நான் தேசிய லீடர்னு எங்கேயும் போய் காட்டிக்கல. எந்த இடத்துலயும் போய் நான் என்னுடைய கட்சியினுடைய கேண்டிடேட்ஸை கொண்டு போய் தமிழ்நாட்டுல நிறுத்துவேன்னு சொல்லல. என்ன வந்து நான் ஒரு தேசிய லீடரா எமர்ஜ் ஆயிட்டேன்னு எந்த இடத்துலயும் சொல்லல. அந்த மாநில அரசியலில் அவர் ஸ்டார். அந்த மாநில அரசியலில் அவர் ராஜதந்திரி. அவர் அந்த எல்லையோடு நிற்கிறார். திரிணாமுலுக்கு என்ன எல்லைன்னா வெஸ்ட் பெங்கால் தான் எல்லை. அந்த எல்லைக்குள்ள நின்று நீ காங்கிரஸ் பெரிய ஆள் கிடையாது, நான் தான் பெரிய ஆளுன்றாங்க. அது அவருடைய பலத்தை காட்டுகிற வேலை. இப்ப டெல்லியில இதை சொன்னாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க போய் எல்லா மாநிலத்திலயும் அதை சொல்றீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஈகோ தடுத்துக்கிட்டே இருக்குல்ல. இந்த ஈகோ தான் வேறு வேறு விதமாக உங்களுடைய அரசியல் களத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. உங்களால் ஒரு தெளிவான அரசியல் பாதையை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியாமல் இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். ஏன் நான் இதை சொல்றேன்னா, நீங்க கேட்டீங்கல்ல ஆம் ஆத்மி கட்சியினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு. தேர்தல்ல ஒரு கட்சி வீழும், ஒரு கட்சி எழும். அடுத்த தேர்தலில் எழுந்த கட்சி வீழ்ந்து போகும், வீழ்ந்த கட்சி எழுந்து நிற்கும். இதெல்லாம் தேர்தல்ல தொடர்ச்சியாக நாம பார்த்திருக்கோம். தேர்தல் தோல்வியை சந்தித்ததாலேயே ஒரு கட்சி அழிந்து விட்டதுன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த கட்சிக்கு லாங் டேர்ம் விஷன் ஒண்ணு இருக்கும். அந்த கட்சி எதை நோக்கி டிராவல் பண்ண போகுதுங்கிற ஒரு பாதை இருக்கும். அந்த பாதையை சரியாக அமைத்திருக்கிறார்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நான் இந்த பாயிண்ட சொன்னேன். ஈகோங்கிற ஒரு விஷயம் அந்த கட்சியினுடைய அரசியல் பாதைக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய இந்த ஈகோவை தூக்கி எறிகிற வரை ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு நெருக்கடி காலம் இருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். மிக்க நன்றி.